Hi friends, பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெடிக்யூரோட ப்ரொசீஜர்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய ஹேர் ஸ்பா ரொட்டீன் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பெடிக்யூர் எப்படி பண்ணீங்க அப்படின்றது, அதை ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. வாங்க பார்லரில் பெடிக்யூர் ப்ரொசீஜர் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பெடிக்யூர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. பெடிக்யூர் பண்ணுறதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணுறது தான். இந்த மாதிரி நெயில் பாலிஷை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறதுனால நம்மளோட நெயில்ஸ்க்கு கொஞ்சம் ஆக்சிஜன் கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு கியூட்டிகல்ஸில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நெயில்ஸை ட்ரிம் பண்ணி ஃபைல் பண்ணுறது. பெரிய நெயில்ஸாக இருந்துச்சுன்னா ட்ரிம் பண்ணுவாங்க, சின்ன நெயில்ஸாக இருந்துச்சுன்னா ஃபைல் பண்ணுவாங்க. ஸ்டெப் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபுட் பாத்தை ரெடி பண்ணுறது. இதுக்குள்ளே அவங்க சூதிங் ஃப்ராக்ரன்ஸ் ஒன்று சேர்க்குறாங்க. கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கிற மாதிரி ஒரு சொல்யூஷன் ஒன்று சேர்க்குறாங்க. அடுத்ததாக ஒரு பாத் மிக்ஸ் ஒன்று சேர்க்குறாங்க. கொஞ்சம் நுரைச்சி இருந்த மாதிரி இருந்துச்சு, நல்ல வாசனையாகவும் இருந்துச்சு. அடுத்ததாக எப்சம் சால்ட் சேர்க்குறாங்க. இது பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட கல்லுப்பு மாதிரி இருந்துச்சு, ஸோ அதை சேர்த்தாங்க. ஸ்டெப் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டிக்கல் க்ரீமை எடுத்து நம்மளோட நெயில்ஸ்ல எல்லாம் தடவுறது தான். இந்த குட்டிக்கல் க்ரீம் எடுத்து நெயில்ஸ் மேலே இந்த மாதிரி தடவணும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓரத்தில் இருக்கிற நெயில்ஸ் எல்லாம் யூஸ்வலாக நம்ம பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் போடும்போது அதில் இருக்கிற அழுக்கு தெரியாது. ஆனால் நெயில் பாலிஷை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா சைடில் எல்லாமே கருப்பாக அழுக்காக இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இந்த குட்டிக்கல் க்ரீம். இந்த குட்டிக்கல் க்ரீமை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வரைக்கும் நம்ம இதை ஊற வைக்கணும். அப்போ தான் இதில் மேலே இருக்கிற இந்த டர்ட், அப்புறம் டெட் செல்ஸ், அப்புறம் அழுக்கு, இது எல்லாமே சீக்கிரமாக க்ளீன் பண்ண முடியும். இப்போ ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நம்ம தண்ணியில் இதை ஊற வச்சிடலாம். தண்ணி வெது வெதுப்பான சூடில் இருக்கும். ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு அதை நம்ம அப்படியே ஊற வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நம்ம காலில் இருக்கிற அந்த குட்டிக்கல் க்ரீமை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, குட்டிக்கல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜரில் தான் கொஞ்சம் டைம் ஆகும். இதுதான் நம்ம யூஸ்வலாக வீட்டில் ஸ்கிப் பண்ணுற ஒரு விஷயம். நம்ம நகத்துக்கு நடுவில், அப்புறம் நகத்துக்கு இடுக்கில், அப்புறம் சைடில், கீழே, மேலே, இந்த எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய டஸ்ட் சேர்ந்துருக்கும். அந்த டஸ்ட்டு அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு அவங்க ஒரு 3-4 இந்த குட்டிக்கல் ப்ரெஸ், அப்புறம் பாலிஷ் பண்ணுறது, அப்புறம் க்ளீன் பண்ணுற இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுருக்காங்க. அதை வச்சு எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி விடுறாங்க. குட்டிக்கல் க்ரீம் போடுறதுனால என்ன ஆகும்னா, அந்த ஏரியாலாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். தண்ணியில் ஊற வைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அழுக்கெல்லாம் வெளியே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடுறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது மேலேயே இந்த மாதிரி ஒரு குட்டிக்கல் லோஷன் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுறாங்க. ஒரு சின்ன ப்ரஷ் எடுத்துக்கிறாங்க. அந்த ப்ரஷ் வச்சு நல்லா தேய்க்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நம்ம எடுத்துருக்க சின்ன சின்ன அந்த அழுக்கு எல்லாமே நல்லா க்ளீன் ஆயிரும். இது எல்லாத்தையுமே அவங்க காலில் ஃபுல்லாக இருக்கிற திக்கான ஸ்கின்ஸ் மேலேயும் நல்லா அப்ளை பண்ணுறாங்க. இது அப்ளை பண்ணுறதுனால நம்ம காலில் இருக்கிற அந்த ரொம்ப ஹார்டான ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதை நல்லா வாஷ் பண்ணிடுறோம். இதே மாதிரி இன்னொரு கால்லையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஸ்க்ரப் அப்ளை பண்ணுறது. நம்ம எப்படி ஃபேஸில் ஸ்க்ரப் அப்ளை பண்ணுறோமோ அதே மாதிரி ஃபுட்டில் ஸ்க்ரப் அப்ளை பண்ணணும். ஃபுட் ஸ்க்ரப் வச்சு நல்லா மசாஜ் கொடுக்குறாங்க. இந்த ஃபுட் ஸ்க்ரப் மசாஜ் கிட்டத்தட்ட அவங்க 7 to 9 மினிட்ஸ் வரைக்கும் பண்ணாங்க. இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுக்கறதுனால நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனும் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா ஃபுட் ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் வாஷ் பண்ணி விடுறாங்க. தண்ணி இதுக்கு நடுவில் ஜில்லுன்னு ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் தண்ணியை மாற்றிட்டு கொஞ்சம் வெதுப்பான தண்ணியும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க.
ஃபுட் ஸ்க்ரப் போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம காலை நல்லா ட்ரை பண்ணிடலாங்க. காலை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கிறாங்க. இப்போது நம்ம காலில் வந்து நல்லா எக்ஸ்ஃபாலியேட் ஆகிருக்கு. ஸோ ஓப்பன் ஆன போஸ், இந்த டெட் செல்ஸ் எல்லாம் அடுத்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அதான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப். ஈரமாக இருக்கிற காலை எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துடுறாங்க. தொடச்சி எடுத்துட்டு அடுத்ததாக இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் எடுத்து விட போகிறாங்க. டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஃபுட் ஃபைல் அப்படின்றத ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் லைட்டாக சொரன்னு இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி இதை நல்லா ஸ்க்ரப் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்ம காலில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே நல்லா உதிர்றது நல்லா தெரிஞ்சிச்சு. இந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்கள் நுணுக்கமாக பார்த்தீங்கனாலே தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி தட்டுறாங்க பாருங்கள். தட்டும் போதே வந்து நம்ம காலில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே உதிர்றது நல்லா தெரியும். இதுக்கு பேர் ஃபுட் ஃபைலிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபுட் ஃபைலிங் அப்படின்றது நம்ம டெட் செல்ஸ் எல்லாமே வந்து இந்த நம்ம பாதத்தில் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா ரொம்ப திக்கான ஸ்கின்னு, அப்புறம் வந்து பாதத்தில் ரொம்ப ஹார்டான ஸ்கின்ஸு, அது எல்லாத்தையுமே வந்து இது வச்சு நம்ம சரி பண்ணலாம். ஸோ 2 கால்லையும் அதே மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. ஃபுட் ஃபைலிங் வச்சு 2 கால்லையும் நல்லா வந்து டெட் செல்ஸ் இல்லாமல் நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வெடிப்பு வராமல் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா. அதே மாதிரி வெடிப்பு வந்துருச்சுனாலே அந்த இடமே வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த ஹார்டான ஸ்கின்ஸ்லாம் இந்த மாதிரி பெடிக்யூர் பண்ணி நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பியூமிக் ஸ்டோன் வச்சு மறுபடியும் அதை வந்து ஸ்க்ரப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வந்து மாய்ஸ்சரைசர் ஒன்று தடவி விட்டாங்க. மாய்ஸ்சரைசர் தடவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நெயில் பாலிஷ் போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்டெப் நம்பர் 9 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் இந்த மாதிரி பட்ஸ் வச்சுட்டு நெயில் பாலிஷை போட்டு விடுறது தான். ஸோ இதுதான் ஸ்டெப் நம்பர் 9. நல்லா ஃபைல் பண்ணிவிட்டு எக்ஸ்ஃபாலியேட் பண்ணிவிட்டு டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அதை வாஷ் பண்ணிடுறாங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு விட்டாங்க. ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா அடுத்து நம்ம நெயில் பாலிஷ் போட போகிறோம். என்ன நெயில் பாலிஷ் போடலாம் அப்படின்றது டிசைட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்படி தான் நம்ம பார்லரில் வந்து பெடிக்யூர் பண்ணுறாங்க. இது ஒரு கிளாசிக் பெடிக்யூர். அப்புறம் இதோட காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 rupees. இந்த பெடிக்யூர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட ஹேர் ஸ்பா ரொட்டீன் இல்லை ஹேர் ஸ்பா ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுவாங்க பார்லரில் அப்படின்ற வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். ஆல்மோஸ்ட் நம்மளோட பெடிக்யூர் முடிஞ்சிருச்சு. ஸோ பெடிக்யூர் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்றதும் நம்ம வந்து பார்த்துடலாம். எதுக்காக நம்ம வந்து பெடிக்யூர் பார்லருக்கு போய் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலில் இருக்கிற இந்த மாய்ஸ்சர் எல்லாம் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக நம்ம போய் பண்ணணும். யூஸ்வலாக நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளே செய்யறதுக்கும் யாராச்சும் இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா மசாஜ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணி விடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம வந்து சோம்பேறித்தனத்தில் ஒரு குதிச்சு ஒரு 2 தடவை பண்ணுவோம், அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறமா நம்மளோட கால் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும் ரொம்ப நிறைய டெட் செல்ஸும் அதில் வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ரெகுலராக வந்து பெடிக்யூர் பண்ணணும். டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுனால நம்ம கால் வந்து எப்பயுமே நல்லா பளிச்சுன்னு நல்லா அழகாக இருக்கும். காலில் ஒரு மாதிரியான அந்த சொரசொரப்பு, அப்புறம் வந்து அழுக்கு சேர்றது, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கால் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷனும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளோட கால் வந்து நல்லா ரிலாக்ஸிங்காக இருக்கும். நம்மளுக்கு வந்து வேலை செஞ்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம், இல்லை வந்து நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக இந்த பெடிக்யூரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஹேர் ஃபால் ப்ரொசீஜருக்கு வந்து நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. அந்த வீடியோ உங்களுக்காக நான் சீக்கிரமாக இந்த வாரத்தில் இல்லாட்டினா நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ஹேர் ஃபால் வந்து நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் இருக்குது, கேர்லி ஹேர் இருக்குது, என்ன வந்து நம்ம ஸ்பா கிட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த எல்லா கேள்விகளுக்கான பதில் வந்து நான் உங்களுக்கு இந்த பார்லரில் இருக்கிற பர்சன்கிட்ட, அந்த ஹேர் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்காக கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீக் இல்லாட்டினா நெக்ஸ்ட் வீக்குள்ளே உங்களுக்காக கண்டிப்பாக போஸ்ட் பண்ண பார்க்குறேன். அப்போ வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.